ஸோ கேகேஆர் vs SRH குவாலிஃபயர் ஆன் அகமதாபாத்ல நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் கேகேஆர் கெத்தா 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் SRH தான் சொல்ல முடியும். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு பேட் கமின்ஸ். 159 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வேற பேக் டு பேக் டக் அவுட் நல்லா விளாடுனது. திருப்பாத்தீங்க ஃபென்டாஸ்டிக்கா விளாடுனாரு. 55 of 35. அபிஷேக் சர்மாவும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆயிடுச்சு. மிடில் ஆர்டர்ல கிளாசன் ஒரு நல்ல நாக் 30 பட் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. பேட் கமின்ஸ் ஒரு ஃபைட்டிங் 30 அதனால தான் அவங்களால 159 அடிக்க முடிஞ்சது. அண்ட் bowling வைஸ் சுனில் நாராயண்க்கு கொஞ்சம் ஆஃப் டே. பட் எல்லா போலர்ஸுமே கேகேஆர் போல சூப்பரா போட்டாங்க. ஸ்பெஷலா சொல்லணும்னா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பெல் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அவரோட ஃபார்ம் பயங்கரமா கண்டினியூ பண்றாரு. அண்ட் முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மிச்சல் ஸ்டார்க். சும்மா ஸ்டார்டிங் 3-4 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஸ்டார்க்கோட bowling தாங்க வச்சு செஞ்சிட்டாரு. முக்கியமான மேட்ச்ல அவர் யாருன்றதை காமிச்சிட்டாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் சால்ட் இல்லாத குறைய ஆக்சுவலா காமிச்சிட்டாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அட் சேம் டைம் 2 ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேரும் சேர்ந்து 50 அடிச்சு வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆக்சுவலா SRH bowlers within 13.4 hours முடிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அங்க நட்ராஜன் தான் நல்லா போட்டார். அபார்ட் ஃப்ரம் தட் poor bowling performance from SRH. So dominant performance from KKR. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.